வெல்கம் டு சித்திக்ஸ் vlog. இன்னைக்கு நம்ம எந்த சீவிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போர்ட்டபிள் ஓவர்லாக் மிஷினில் போர்ட்டபிள் டைப்பில் எப்படி நீங்கள் நூல் போடணும். இதே டைப் ஓவர்லாக் தான் உங்களுக்கு நார்மலாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நார்மல் ஓவர்லாக்கும் கரெக்டாக நூல் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஏன் அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூல் சரியாக போடாதனால தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து கரெக்டாக நூல் போட்டிங்கனாலே மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? அதே மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் நூல் போடுங்க. சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம சொல்லித்தர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. போர்ட்டபிள் ஓவர்லாக்கு த்ரெட்டு எப்படி போடணுங்கிறத சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது லூப்பருக்குள்ள நூலை கீழே விடுங்க. கீழால் விட்டு மேலே அப்படி எடுத்துக்கோங்க. 2 ஹோல் இருக்கும். 2 ஹோலில் கீழே விட்டு மேலே எடுத்துகிட்டு இதில் மேலாக போடணும். போட்டுட்டு இந்த சென்டரில் வரும் இந்த சைடு ஃப்ரேமில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் இருக்கிற கீழே விடுங்க. கீழே போட்டு நல்லா வெளியே எடுத்துகிட்டு வந்த பிறகு நூல் வந்துடும். நூல் வந்த பிறகு இந்த டென்ஷன் செட்டில் கரெக்டாக இல்லை சென்டரில் எப்படி சின்ன மிஷின்லாம் எப்படி போடுவீங்க அதே போல் டென்ஷன் செட்டு இதுலேயும் இருக்கும். கரெக்டாக உள்ளே போகும்போது நூல் அப்படி அழுத்தி பிடிங்க, உள்ளே வந்துடும். உள்ளே வந்த பிறகு அடுத்தது இங்கே ரெடியூசர் எடுத்துக்கங்க. அதில் கையால் போட முடியாது. இதில் போட்டு அப்படி கையை பிடிச்சி இழுத்துக்குங்க. இங்கே ஒன்று இருக்கா? ஓகே, இதில் நூலை போட்டு அப்படி வெளியில் பிடிச்சி இழுங்க, வந்துடும். நூல் வந்துருச்சிங்களா? வந்த பிறகு இங்கே பாருங்கள், ரிவர்ஸில் நீங்கள் ஓவரில் கூட சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்த பிறகு இதில் ஒரு லூப்பர் வருவாங்க பெண்டு பேரி. இந்த நூலை எடுத்து அதில் போடுங்க. அதில் போட்ட பிறகு இதில் போடுங்க. இதில் போட்ட பிறகு இதை கொண்டாந்து இதில் விடுங்க. இந்த லிவரில் கரெக்டாக அதில் நூலை மேலே லூப்பரில் போட்டு தான் இதில் விடணும். 2 லெவலையும் விட்டாச்சு. அதன் பிறகு லிவர் இந்த பாருங்கள் லூப்பர் வருது பாருங்கள். இந்த லூப்பரில் கரெக்டாக இருந்துருக்கீங்க. டிசைனில் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு உள்ள பக்கமாக நீங்கள் நூலை போடணும். உள் பக்கமாக ஒரு ஹோல் இருக்கும். அதில் கரெக்டாக இப்படி போட்டுங்கனாக்க நூல் உள்ளுக்கு உள் சைடாக பாருங்கள் நூலை போடணும். அது வந்துச்சு பாருங்கள். வரும்போது இப்படி கையை வச்சு அழுத்திக்கிட்டாங்க நூலை ஈஸியாக இழுக்கலாம். அதை இழுத்த பிறகு சிஸ்ஸரால் நூலை கட் பண்ணிக்கிங்க. அது உள்ளே போடனாக்கா அப்படி கட் பண்ணிக்கிட்டு அது பிறகு நேராக ஃப்ரண்டில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த லூப்பரில் பின்னாடி ஒரு ஹோலில் விட்டாச்சு. ஆல்ரெடி இதில் சின்னது ஹோல் கரெக்டாக எடுங்க. இந்த இடத்துல ஒரு லூப்பர் இருக்கும். அந்த ஹோலில் உள்ளே விட்டிங்கனாக்கா ரெடியூசர்லாக பிடிச்சி பின்னாடி பக்கமாக அப்படி இழுத்திங்கனாக்கா அதை வருது பாருங்கள். வரலனாக்கா இப்படி நல்லா ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு அந்த சைடில் உள்ளே விட்டீங்கன்னாக்கா வந்துடும். அது வருது பாருங்கள். இவ்வளோ தான். இந்த லூப்பரில் நூல் போட்டாச்சு. அடுத்தது நீடிலுக்கு. இங்கே 2வது செகண்ட் நூல் நீடிலுக்கு உள்ளது. இப்போ இந்த இதில் போட்டாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லூப்பரில் போட்டாச்சு. 2வது நீடில் நீடிலுக்கு உள்ளது. அதே போல் பாருங்கள். இந்த சைடு வாங்க. இந்த சைடு கீழே உள்ள அதே போல் கீழே இருக்கும். இந்த லூப்பரில் இந்த ஸ்டாண்டில் கீழே உள்ள அது எப்படி கீழே கொடுத்தோம் அதே போல் இதுலேயும் கீழே கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு போட முடியலையா இதேமாரி ரெடியூசர் கையில் எடுத்துக்கங்க. கரெக்டாக கீழே போட்டு மேலே அப்படி கையை பிடிச்சி இழுத்துக்குங்க. இழுத்துட்டு மேலே பிடிச்சி நூலை பிடிச்சி இடுங்க. அடுத்தது 2 ஹோலில் போடணும். மேலே அதில் போட்ட மாதிரி இதில் 2 ஹோலில் போடணும். இதில் போடணும். இந்த லூப்பரில் இந்த ஸ்டாண்டில் போட்டு இந்த நூலை எடுத்து மேலே இழுத்து விட்டு கரெக்டாக கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு இப்படி சுற்றி பாருங்கள். நீல் கரெக்டாக வரும். இந்த வரும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுமாரி போட்டுங்க. இதை நூல் உள்ளே விடலும் இல்லையா? நீங்கள் பாருங்கள். இதை எடுத்து போட்டு கரெக்டாக நூலை ஃபஸ்ட்டு இதில் விடணும். இந்த 2லும் முட்டை கேட இதில் விடணும். இந்த ஹோலில் உள்ளே விட்டு எடுத்துக்குங்க. இந்த ஹோல் கரெக்டாக நூலை வெளில வச்சுக்கிங்க. நெல்லில் வச்சுட்டு இதில் கரெக்டாக உள்ளே விடுங்க. நூல் சரியாக போகலைன்னாக்கா நீங்கள் நல்லா தெளிவாக நூல் கொஞ்சம் நல்லா சீவி விட்டுட்டு அதுக்கு பிறகு போடுங்க. கரெக்டாக இதில் விடணும். இதில் போட்ட பிறகு வந்துருச்சு, நூல் வந்துருச்சு. அப்படியே பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு நூலை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அதே ஸ்ட்ரைட்டில் இதில் போடுங்க. இந்த லிவரில் போடுங்க. இந்த லிவரில் போடாமல் நூல் மாட்டும். அதை எடுத்து வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ணி வெளியில் விட்டுருங்க. அதில் போடும். உங்களுக்கு தெரியாமல் மாட்டிக்கும். இதை போட்ட பிறகு 2லையும் போட்ட பிறகு இதில் போடுங்க. இந்த ஹோலில் நூலை போடுங்க. நூலை போட்டு இழுத்துக்குங்க.
இழுத்துட்டு கரெக்டாக ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு நேராக அந்த டென்ஷன் ஒன்று இருக்கும், அதில் நூலை போட்டு இழுத்து இந்த டென்ஷன் உள்ள இதில் விடணும். இதில் விட்டு நேராக டைரெக்டாக நீடில் தான் விட்டீங்க. ஆமாம், இதில் பாருங்க, இதை எடுத்துக்கங்க. இதில் இந்த நூலை வந்து ஸ்ட்ரைட்டாக இதில் வரணும், இதில் நேராக வரணும். இதில் வந்த பிறகு இந்த ஹோலில் விடணும். இந்த ஹோலில் வந்த உடனே இப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளே கொண்டு இந்த லிவரில் உள்ளே கொண்டு போய் டென்ஷன் வச்சு இந்த லிவருக்குள்ளே இப்படி விடணும். ஏன்டா உள்ளே வந்து நூல் கரெக்டாக வெளில வராத இருக்கும். அதன் பிறகு நேராக நீடில் தான், கீழே இறங்கின பிறகு நேராக நீடில் தான். இவ்வளோ தான் இதோட இது. இப்போ நீடில் போட்டாக்கா ரெண்டாவது த்ரெட்டு உடைய டைமிங் தெரியும், முடிஞ்சிருச்சு. இதில் நூலை வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. கரெக்டாக உள்ளே போட்டுட்டு கரெக்டாக இழுத்துக்குங்க. நூலை இழுத்துட்டோம் பாருங்க, வந்துருச்சு பாருங்க, வருது பாருங்க. நூலை எடுக்கும் போது ஃப்ரண்ட்ல பாருங்க, நூல் எடுக்க போடும்போது இதில் போய் மாட்டிக்கும். மாட்டாம நீங்க வந்து லெவலாக எடுத்து விட்டுட்டு எப்படி கண்டிப்பாக நூல் மாட்டும். அந்த நூல் மாட்டுறது உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக நீங்கள் நூலை பார்க்கணும், நீங்கள் செக் பண்ணணும் எங்கேயாச்சும் மாட்டிருக்கான்னு செக் பண்ணி இழுத்தாச்சு. இது மேலே பிளேடில் மாட்டக்கூடாது, கரெக்டாக தனியாக எடுத்துடணும். இப்போ ரெண்டாவது நீடிலுக்கு உள்ளது போட்டாச்சு, நீடிலுக்கு உள்ள நூலும் போட்டாச்சு. அடுத்து மூணாவது லூப்பர் கீழே டவுனில் வரும், கீழே வரும். இங்கே பாருங்க, மூணாவது லூப்பருக்கு இந்த நூல் வந்து இந்த பக்கம் காட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நூலை இங்க போட்டாச்சு. இந்த பேக் சைடுல இருந்து வரும், பேக் சைடுல இருந்து வரும், கீழே வரும். இதுக்கு நேரா ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஃப்ரேம்ல விட்டு தான் நூல் வரும். இங்க ஹோல் இருக்கு, இந்த ஹோல்ல இருந்து இந்த ஹோல் உள்ள போகணும். ஹோலுக்கு வரணும். இந்த ஹோல் பாருங்க, நூலும் இதே வந்துருச்சு பாருங்க, நூலும் இதோ இருக்கு. ரெண்டாவது மூணாவது லூப்பர் நூல் இங்க இருக்கு. அதுல வந்து உள்ள லூப்பர்லயே அந்த ஸ்ப்ரிங் உள்ள ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல்ல அந்த நூலை விடணும், பேக்ல இருந்து விடணும். விட்டு இழுத்துக்கணும். இழுத்தாச்சுங்களா? இழுத்த பிறகு மேலாக கொண்டு வரணும். நூலை வந்து கீழே போடக்கூடாது, மேலாக டென்ஷன்ல, இந்த டென்ஷன்ல போட்டு மேலாக கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு உள்ள டென்ஷன்ல போயிடுச்சு. அதன் பிறகு நூலை வந்து அது உள்ள வந்து இழுக்க முடியாது. இது ரெண்டா எடுத்து நூலை வந்து திரிச்சிக்கிங்க. இப்படி நல்லா நூலை திரிச்சாக்கா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், கரெக்டாக உள்ள போய் கரெக்டா வரும். சிங்கிள் நூல் வந்து உள்ள போகாது. இங்க பாருங்க, இதுக்கு உள்ள வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ஹோல் நீட்டா இருக்கும், இதுல விடணும். இதுல விட்டீங்கன்னாக்கா கரெக்டா அவுட்டர்ல வரும், வெளில வரும். இப்படி கையால இந்த ரெடி சைட்ல தள்ளி விடுங்க. உள்ள விட்டுட்டீங்கன்னாக்கா வெளில வரும். வந்துச்சு பாருங்க, இதோ வந்துச்சு பாருங்க. ரெண்டு நூலை மடக்கி விட்டுனா கரெக்டா வந்துச்சு பாருங்க. கரெக்டா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், கரெக்டா உள்ள கரெக்டா போயிட்டு கரெக்டா வந்துடும். இப்போ இந்த நூலை வந்து வருங்க, நூலுங்க வந்து மாட்டிக்காத பார்த்துங்க. நூல் எடுக்கும்போது கன்ஃபார்மும் வந்து வெளியில் மாட்டோம். ஏன்டாக்க எங்கே பார்த்தாலும் ஸ்க்ரூ தான் இதில் இருக்கும் ஓவர்லாக்கில். இப்படி கரெக்டாக எடுத்துங்க. எடுத்துட்ட பிறகு நூலை வந்து கரெக்டாக வந்து இப்படி இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இன்சைடு உள்ளுக்கு வந்து ஒரு கிளாம்ப் இருக்கும், ஒரு லாக் ஒன்று இருக்கும். உள்ள ஒரு லாக், அந்த லாக்கில் போட்டால் தான் ஓவர் லாக்கு தைக்கும், இல்லைன்னா தைக்காது. இந்த நூலை த்ரெட்டை கட் பண்ணி இப்படி உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போய் நூலை வந்து அந்த செட்டிங்கில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இந்த அவுட்டரில் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். இந்த அவுட்டரில் வந்து இந்த நூலை எடுக்கணும். இப்படி உள்ளே வச்சாதான் எடுக்க முடியும். இந்த சைடில் கொடுத்து இந்த நூலை வந்து வெளில எடுங்க. இதை பாருங்க, வெளியில் அது உள்ளே போய் எடுக்கணும். எடுத்துட்ட நூலை எடுத்த பிறகு சுருக்க மாட்டாமல் நூலை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இந்த நூலை கையில் பிடிச்சிங்க, இந்த எடிசலாக பிடிச்சி இங்கே ஒரு லாக் ஒன்று இருக்கும், நல்லா சுற்றி பாருங்க. இதை வருது பாருங்க, இந்த லாக். இந்த லாக்கில் வந்து இந்த நூலை போடணும். இந்த இந்த நூலை வந்து அந்த லாக்கில் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக உள்ளே வச்சு எடுத்தீங்கன்னா லாக்கில் வந்துடும். இந்த லாக்கில் போட்டால் தான் உங்களுக்கு நீடில் ஓவர் லாக் ஃபினிஷிங் நல்லா தைக்கும், தைக்காது. இதோ இருக்கு பாருங்க உள்ள லாக். இந்த லாக்கில் இந்த லிவரில் போடணும். அதோ இருக்கு பாருங்க, உள்ளுக்கு அந்த லிவரில் போட்டு தான் வரணும். அதோ இருக்கு பாருங்க, அதில் போட்டு வரணும். நூலை அதில் போட்டு எடுத்துருக்கேன். அதன் பிறகு லிவரை நீங்கள் வந்து ஓவர் லாக் வந்து ரிவர்ஸில் சுற்றி பாருங்கள். சுற்றி பார்க்கும்போது ஒரு லூப்பர் வரும். இந்த லூப்பரில் வந்து உள் சைடு, அதில் எப்படி அந்த லூப்பர் எப்படி உள்ளே போட்டோமோ அதே போல் இதுக்கும் உள் சைடு இதில் நூலை போட்டிங்கனாக்கா வந்துடும். வந்த பிறகு கரெக்டாக பிடிச்சி நூலை இழுத்துக்குங்க. இழுத்துட்டு ரெண்டாவது ஹோல் இருக்கும், அதில் நீங்கள் விடணும். இப்படி சுற்றி பார்த்தா தெரியும்.
கீழே உள்ளக்க போகணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லெவலாக பார்த்துங்க. இப்படி கரெக்டாக ரெடியூசரை வச்சு கரெக்டாக வந்து இந்த ஹோலில் கரெக்டாக உள்ளே விடுங்க. போட்டிங்கனாக்கா இந்த சைடில் வெளில அவுட்டர் சைடில் அவுட்டரில் வரும். அவுட்டர் வந்த பிறகு நைட்டாக இழுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்க நூல் வந்துருச்சு. 3ஆவது லூப் பொருளையும் போட்டு நூலை எடுத்துட்டேன். எடுத்த பிறகு நீங்கள் வந்து இந்த ஊசியில் நீடில் போட்டோம்ல, அந்த நீடில் உள்ளே வச்சு லைட்டாக தச்சு எடுங்க வெளியில். ரிவர்ஸில் தான் சுற்றணும். ரிவர்ஸில் தான் சுற்றணும். இந்த நூலில் ஃபஸ்ட்டு எடுத்துங்க. லூப்பரில் போட்ட நூலை எல்லாம் வெளில எடுத்துங்க. இந்த நூலையும் எடுத்துக்கோங்க. இன்னொரு நூல் இருக்கும், இன்னொரு நூல் 3ஆவது நூல் வரும். அந்த நூல் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம், தச்சு அழகாக வந்துடும் வெளியில். இந்த ஃபுட்டை கீழே இறக்கி விட்டுங்க. இறக்கினா தான் தையல் போடி வரும். பாருங்கள், இப்போ நூல் கோத்து வரும், தையல் கரெக்டாக கிளியராக வரும். அது தையல் எடுக்க வரைக்கும் நூலை வந்து சுற்றிடும், பார்த்துங்க. இது போல் சுற்றிடும் நூல் உள்ளே போய் ரிவரில் நீங்கள் சுற்றும் போது எடுந்துடும். அந்த நூலை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு சுற்றி லைட்டாக எடுங்க. வெளில அந்த முடிச்சு வர வரைக்கும் வெளில வரும். வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு துணியை வச்சு தைச்சிங்கனாக்கா கிளியராக அந்த உங்களுக்கு அந்த லெவல் போயிடும். இந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுங்க. லைட்டாக உள்ளே கீழே சிக்கணும், கட் பண்ணி விட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு துணியை வச்சு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிச்சிங்க. லைட்டாக தைக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா பழையபடி அந்த ஓவர்லாக் நூல் மாட்டி கரெக்டாக வெளில வந்துடும், கரெக்டாக கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், கிளியராக வந்துருச்சு. வெளில தையல் எடுத்துட்டேன். எல்லாம் கிளியராக வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நூல் அப்படி கட் பண்ணி முடிச்சு போட்டதை வெளில எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கையில் ஓர போடணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ சைடாக நூல் கிராஸாக இருக்குது, அதனால கூட அப்படியே சுருங்குது பாருங்கள். ஓவர்லாக் போடுறேன், கிளியராக தையல்லாம். டைட்டு லூஸ் வருது தையலில். தையல் லூஸ் வந்தால் இதுமாரி போடணும். அவ்வளோதான்.